உத்தமபாளையம் வடக்கு ஒன்றியம் தமிநாயக்கன்பட்டியில் அஇஅதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வடக்கு ஒன்றியம் சார்பாக எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனைக்கிணங்க மாவட்ட செயலாளர் SDK சக்கையன் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய செயலாளர் வினோத்குமார் தலைமையில் தமிநாயக்கன்பட்டியில் அதிமுக கிளை செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கிளை அமைப்பாளர்கள் சார்பணி சார்ந்த அமைப்பாளர்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கிளைக்கழகம் மற்றும் சார்பணிகளுக்கான படிவங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய ஒன்றிய செயலாளர் வினோத்குமார், திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்ய வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைந்தோமானால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். திமுக அரசு பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறது. தற்போது கூட அமைச்சர்கள் மாற்றம் செய்து உள்ளார்கள். இதெல்லாம் மக்களுக்கு நன்மை தருவதாக இல்லை. ஆதலால் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டார் வெற்றி நமக்கே என்று ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர் தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் ஜெயக்கொடி, ஒன்றிய நிர்வாகிகள் தினேஷ், பகவதி, செல்வகுமார், ஜான் போஸ்கோ, சின்னத்துறை, ரகுராம் மற்றும் கிளைக்கழக செயலாளர் உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம இங்க பக்கத்துல இருக்க ஊர்களையும் சரி, நாங்க ரொம்ப எதிர்பார்ப்பு கம்மியா இருந்தோம். சரி, மற்ற ஊர்களை காட்டிலே உங்க ஊர்கள்ல ரொம்ப குறைவா வரும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட உத்தமபாளையம் வடக்கு ஒன்றியத்துல தமிழ்நாய்க்கும் சரி மரவட்டியும் சரி கொஞ்சம் நாங்க எதிர்பார்த்ததை காட்டி அதிகப்படியான வாக்குகள் இருந்தது உண்மை. அந்த வாக்களித்த நம்ம கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதலாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 2 மாசமோ இல்லை 4 மாசத்துலயோ உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய இருக்கு. நம்ம பகுதியில் மறுபடியும் இங்க கள நிலவரப்படி ரெட்டலை ஜெயிக்கிறதுக்கான முழு வாய்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு முன்னால் நம்ம கிளை கழகத்தை பொறுப்புகளை அதிகமாக செயல்படக்கூடியவங்க, நம்ம செயல்பாட்டில் வரக்கூடியவங்க. உங்களது மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த கூட்டத்தோட நோக்கம், நாம் சில நாட்களுக்கு முன், சில மாதங்களுக்கு முன் செயலாளர் செந்தில்குமார் அவர்களையும் கிளைக்கழக செயலாளர் சுத்தமாக முடியாது. பணம் போல இருக்கா, படை போல இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம அதிமுக கட்சியில ஒரு நிர்வாகிகள் பட்டியல் ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் சார்பாகவும் செல்லத்துறை சார்பாகவும் மற்றும் நம்ம கிளையில் எல்லா ஒன்றியத்தில் கிளை சார்பாகவும் நன்றியை தெரிவித்து நன்றி.